நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். ஜனங்கள் பல விதங்களிலே அவர்கள் மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறதை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். வியாதியினாலே மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறார்கள், தீமையினாலே மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறார்கள், பிள்ளி சுனியத்தினாலே மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறார்கள், செய்வனையினாலே மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறார்கள், மந்திர வேலைகளினாலே மாந்திரிக வேலைகளினாலே மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறார்கள், பேய் கோளாறுகளினாலே மக்கள் மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார் என்று. ஆமென். ஆகவே நம்முடைய கர்த்தர் யார்? தூக்கி விடுகிறவர், வாழ வைக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், விடுதலை ஆக்குகிறவர், ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். ஆமென். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையில் இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாருங்க அந்த பாவ குழியிலிருந்து ரட்சிப்பார், சாப குழியிலிருந்து ரட்சிப்பார், பாருங்க வியாதியின் குழியிலிருந்து ரட்சிப்பார், தரித்திர குழியிலிருந்து ரட்சிப்பார், தீமையின் குழியிலிருந்து ரட்சிப்பார், அந்த பேய் கோளாறிலிருந்து ரட்சிப்பார், அந்த மந்திரவாதங்கள் மாந்திரிக வேலையிலிருந்து அவர் ரட்சிப்பார், அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து அவர் உங்களை ரட்சிப்பார். கர்த்தர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே இயேசுவே எனக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர், இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே வாரும், என் இருதயத்திலே வாரும், ஆண்டவராய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை வாழவையும் என்று நீங்கள் அழைப்பு கொடுங்கள். அழைப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து சமாதானத்தினாலே உங்களை நிரப்புவார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கடந்த பல வாரங்களாக ரிடம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை, வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே இப்பொழுது இந்த போதனையின் 3வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பகுதியின் 3வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், why we prosperous in the world, நாம் ஏன் இந்த பூமியில் செழிக்க வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியில் செல்வ செழிப்பாய் வாழ வேண்டும், ஏன் நாம் இந்த பூமியிலே கடன்காரர்களாய் இருக்கக்கூடாது, நாம் ஏன் இந்த பூமியிலே ஏழைகளாய் இருக்கக்கூடாது, நாம் ஏன் மற்றவரிடத்திலே போய் பணத்துக்காகவோ பொருளாதாரத்துக்காகவோ கையேந்தி நிற்கக்கூடாது என்பதற்கான பதிலை, காரணத்தை இந்த 3வது பகுதியிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் ஏற்கனவே 4 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 5வது காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். 5வது காரணம் என்ன? 5வது பதில் என்ன? உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக. உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக. அதில் உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை குறித்து நான் சொன்னேன். தேவனும் பாருங்க மனிதனும் உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். தேவாதி தேவன் மனிதனோடு வந்து உடன்படிக்கை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை என்று நான் சொன்னேன். பிறகு ஈசாக்கோடு கர்த்தர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். யாக்கோபோடு கர்த்தர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். யோசேப்போடு கர்த்தர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்.
அருமையானவர்களை கவனியுங்கள். உடன்படிக்கையின் நிமித்தமாக கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்த்தோம். எது நிமித்தமாய் கர்த்தர் ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை, யோசேப்பை ஆசீர்வதித்தார்? உடன்படிக்கையின் நிமித்தமாக. எது நிமித்தமாக? உடன்படிக்கையின் நிமித்தமாய் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கையின் நிமித்தமாக கர்த்தர் இவர்களுக்கு ஐஸ்வரியத்தை என்ன செய்தார்? கொடுத்தார். உடன்படிக்கையின் நிமித்தமாக கர்த்தர் இவர்களை ஐஸ்வரியவான்களாய் ஆக்கினார். உடன்படிக்கையின் நிமித்தமாக கர்த்தர் இவர்களை உயர்த்தினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். உடன்படிக்கையின் நிமித்தமாக கர்த்தர் இவர்களை பாதுகாத்தார், இவருடைய குடும்பங்களை பாதுகாத்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எனவே உடன்படிக்கையை உறுதிப்படுத்த எது தேவை? ஐஸ்வர்யம் தேவை. எது தேவை? ஐஸ்வர்யம் தேவை என்பதை குறித்து நாம் கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம், தியானித்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சத்திய வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். யார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? யார் என்று சொன்னால் ஆபிரகாமின் சந்ததியார். ஆபிரகாமின் சந்ததியைத்தான் சத்திய வேதம் இஸ்ரவேலர்கள், யூதர்கள், எபிரேயர்கள் என்று அழைக்கிறது. எனவே இந்த இஸ்ரவேலர்கள் பாருங்க எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஏன் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்தார்? ஏன் கர்த்தர் இவர்களுக்கு வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்தார்? ஏன் கர்த்தர் இவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்கு கொண்டு போய் அவர்களை நாட்டினார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த இஸ்ரவேலர்கள் 430 வருஷங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாளெல்லாம் இவங்க செங்க சூளையிலைத்தான் வேலை செய்தார்கள். ஆனால் தரித்திரத்திலே வாழ்ந்தார்கள். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நாளெல்லாம் செங்க சூளையில வேலை பார்க்குறாங்க. சரியான உணவு கிடையாது, சரியான சம்பளம் கிடையாது. பாருங்க, தரித்திரத்தில் தான் வாழ்ந்தாங்க, ஏழ்மையில தான் வாழ்ந்தாங்க, வறுமையில தான் வாழ்ந்தாங்க. அறகுறையாய் சாப்பிட்டு கொண்டு பாருங்க வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, உழைப்புக்கேற்ற சம்பளம் இல்லை, வாழ்க்கை கசந்து போயிருச்சு, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு செழிப்பு இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. காலையில் அதிகாலையில் எந்திரிக்கணும், நேராக வேலைக்கு போகணும் செங்கல் சொல்கிறதுக்கு. நைட் லேட் ஆயிரும், வந்து அவன் கொடுக்குற ஏதோ கொஞ்சோண்டு கோதுமையை என்னமோ செஞ்சு சாப்பிட்டு தூங்கிடணும். காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் என்ன செய்யணும்? குடும்பத்தோடு வேலைக்கு போகணும். வாழ்க்கை பாருங்க தலைமுறை தலைமுறையாக இந்த நிலைமையில தான் அவர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன செய்தார் என்றால், மோசே என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் அழைத்து அவன் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக அவர் திட்டமிட்டார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பாருங்க இரத்தத்தின் மூலமாக இந்த இஸ்ரவேல் மக்களை அவர் மீட்டெடுத்தார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக இஸ்ரவேல் மக்களோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணினார், யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினார், யோசேப்போடு உடன்படிக்கை பண்ணினார். அதன் பிறகு மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக இவர்களோடு இரத்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக கர்த்தர் இந்த ஜனங்களை மீட்டெடுத்தார். கிட்டத்தட்ட 430 வருஷங்கள் இவர்கள் கொத்து அடிமைகளாக இருந்தார்கள். யாராவது 40 வருஷம் அடிமையா இருந்திருக்கிறீங்களா? 43 வருஷம் யாராவது அடிமையா இருந்திருக்கீங்களா? எங்கேயாவது? இங்கே 43 வருஷம் கிடையாது, 430 வருஷம். 4-5 தலைமுறையாக. ஒரு தலைமுறை என்பது 55 வருஷங்கள். அப்ப 430 வருஷத்தை 55ஆல போட்டு என்ன செய்யுங்க, வகுத்து நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை தலைமுறை என்பது உங்களுக்கு புரிந்துடும். இத்தனை தலைமுறையாக அவர்கள் கொத்தடிமைகளாக இருந்தார்கள். யோசேப்பின் காலத்தில் மாத்திரம் அந்த ஒரு சில வருஷங்கள் கொஞ்சம் அவங்க நல்லா இருந்தாங்க, செல்வ செழிப்பாக இருந்தாங்க. யோசேப்புடைய மரணத்துக்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பாருங்க கஷ்டத்துக்குள்ளே போனார்கள், தரித்திரத்துக்குள்ளே போனார்கள்.
பாருங்க, அடிமைத்தனத்துக்குள்ளே போனார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தேடி வந்து மோசை எழுப்பி ஆட்டுக்குட்டியை அடிக்க வைத்து அந்த ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக இவர்களோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கையை, பிளட் கவனன்ட்டை கர்த்தர் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். ஏற்படுத்தி இந்த ஜனங்களை என்ன செய்தார்? மீட்டெடுத்து 430 வருஷங்கள் கழித்து அணி அணியாய், கூட்டம் கூட்டமாய் அவர்கள் விடுதலையாகி அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே என்ன செய்தார்கள்? வந்தார்கள் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதன் பிறகு அங்கே என்ன நடந்தது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் பாருங்க, மீட்டெடுக்கப்பட்டு அந்த தேசத்தை விட்டு, எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்த அந்த இரவிலே, அந்த பகல் நாளிலே அங்கே என்ன நடந்தது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. இங்கே கர்த்தர் சொல்றாரு மோசையின் மூலமாக, அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். என்ன கிடைக்க பண்ணுவேன்? தயவு கிடைக்க பண்ணுவேன். யாருடைய கண்கள்ல? எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன். சரி, ஏன் தயவு கிடைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் மோசையின் மூலமாய் சொல்லுகிறார்? ஏன் தயவு கிடைக்க பண்றார் தெரியுமா? அதுக்கு பேர் தான் இரத்த உடன்படிக்கை. இரத்த உடன்படிக்கை. தேவன் இவர்களோடு இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த இரத்த உடன்படிக்கையின் மித்தமாய்த்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன். நான் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக உங்களோடும் என்னோடும் இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக இந்த தேனி பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய கண்களிலேயும் கர்த்தர் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போகிற இடத்துல எல்லாம், நீங்க போகிற ஆபீஸ், நீங்க போகிற அலுவலகம், எல்லா இடத்துலையும் கர்த்தர் எதை கிடைக்க பண்ணுவாரு? ஒரு பையன் கையெழுத்து போட்டு தொலைய மாட்டேங்கிறான், சனியை முடிச்ச பய அப்படின்னு சொல்லிட்டே போகாதீங்க. போடுறவனும் என்ன செய்யாம போயிடுவான். கிறிஸ்தவங்க வாய் அடக்கணும் பாருங்க. கிறிஸ்தவங்க வாயினாலதான் கெட்டுட்டாங்க பாதி பேர். போகும்போதே கர்த்தாவே என் கூட ஒரு இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரு, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, சிலுவையில் சிந்தின உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பிளட் கவனன்ட், ரத்த உடன்படிக்கை பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே. அவை எவ்வளவு மோசமான அதிகாரியா இருக்கட்டும், எனக்காக உள்ளத்துல என்ன செய்வீர்? தயவை கட்டளையிடுவீர் ஆண்டவரே, கையெழுத்து போட வைப்பீர் ஆண்டவரே. அப்படி விசுவாசத்துல போகணும், அப்படி விசுவாசிக்கணும். தரித்திரம் பிடிச்ச பய, அவன் மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு, உனக்கெல்லாம் ஒரு கேடு கவர்மெண்ட் வேலை. இப்படி சபிச்சுட்டு போகாம என்ன செய்யாம, எப்படி செய்யாம, கொஞ்சம் வாயை சரி பண்ணுவோமே. சபைக்கு இவ்வளவு வருஷம் வந்து என்ன வாயை சரி பண்ணலன்னா, அப்ப சபைக்கு எதுக்கு தான் வர்றோம்? திறந்து விட்ட மாட மாதிரி பேசுறதுக்கா? பேசுறோம், கொஞ்சம் சரியா பேசுவோமே. கர்த்தர் எகிப்தியரின் கண்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். ஏன் தயவு கிடைக்க பண்ணணும்? உடன்படிக்கையின் மித்தமாக. எது நிமித்தமாக? அப்ப கர்த்தர் ஏன் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணணும்? ஏன்னா உடன்படிக்கையின் மித்தமாக. அப்ப கர்த்தரை எப்படி ஜெபிக்கணும்? கர்த்தாவே என் கூட நீ ஏற்படுத்தி இருக்கிற அந்த உடன்படிக்கையின் மித்தமாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணும், எனக்கு வாசலை திறந்தரலும், நீங்க கையெழுத்து போட வைங்க ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, கிரியை செய்யுங்க ஆண்டவரே, உள்ளத்துல பேசுங்க ஆண்டவரே, இரக்கத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இதுதான் சரியான ஜெபம். ஆமென். எனவே இதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்தாரு? தயவு கிடைக்க பண்ணினார். சரி, எதற்காக கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணாரு? ஏன் தயவு கிடைக்க பண்ணாரு பார்த்தோம். இப்ப எதற்காக கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணாரு? எதற்காக தெரியுமா? வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்குறதுக்காக. என்னென்ன உடைமைகள்? வெள்ளி நகைகளை, பொன் நகைகளை
கேட்டு வாங்குறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரா? தயவு கிடைக்க பண்ணாராம். சரி, இந்த வெள்ளியும் பொண்ணு எதுக்கு? எதுக்குங்க இந்த வெள்ளியும் பொண்ணு எதுக்கு? தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆமென். தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் பாருங்க மூடையா வெள்ளி நகைகளையும் பொன் நகைகளையும் செய்கிறார். கர்த்தர் கொடுக்கிறாரு. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. எனவே ஐஸ்வர்யம் இருந்தால் எதை உறுதிப்படுத்தலாம்? உடன்படிக்கை என்ன செய்யலாம்? உறுதிப்படுத்தலாம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். ஐஸ்வர்யம் இருந்தால் தேவனுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தலாம். ஆமென். அப்ப உடன்படிக்கை உறுதிப்படுத்துறதுக்கு எது தேவைப்படுது? ஒண்ணுமே இல்லாம தொடச்சு கட்டிட்டு உட்காந்துருந்தா எதை உறுதிப்படுத்த முடியாது. அதனால தான் உங்க கையில நிறைய இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார். உங்க கையில என்ன இருக்கணும்? நிறைய இருக்கணும். நிறைய இருக்கணும்னா புரியுதா? மெட்ராஸ் பாஷையில டப்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆமா, நிறைய உங்க கையில இருக்கணுங்க. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்குங்க, உங்க கையில நிறைய இருக்கக்கூடாதுன்னு யார் விருப்பப்படுறா? பிசாசு விருப்பப்படுறா, சில பாஸ்டர் விருப்பப்படுறாங்க. சொல்லித்தாகணும். நமக்கு இந்த உலகம் சொந்தம் இல்லை, நம்ம கையில் ஒன்றுமே இருக்கக்கூடாது, நம்மகிட்ட நிறையா இருக்கக்கூடாது. நிறையா இருந்து எங்கே போக முடியாது? ஏங்க நிறையா இருந்தால் ஊழியத்துக்கு கொடுக்கலாங்க, நிறையா இருந்தால் பைபிள் பிரிண்ட் பண்ணலாம், நிறையா இருந்தால் சர்ச்சு கட்டலாம், நிறையா இருந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், நிறையா இருந்தால் ஆலயத்தை கட்டலாம், நிறையா இருந்தால் நல்ல ஒரு சொந்த வீடை கட்டலாம். உங்களுக்கு நிறையா இருக்கக்கூடாது, பாவம் செஞ்சிருவீங்க. கவனிக்கணும். உங்க கையில் நிறைய இருக்குன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? விருப்பப்படுகிறார். தேவன் ஆசைப்படுகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய கைகளில், அவங்க வீட்டில் நல்ல மூடைய தங்க நகைகளும் பொன் நகைகளும் இருக்குன்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு. அதனாலவே கர்த்தர் தயவு கிடைக்கப்படுறாரு உடன்படிக்கை நிமித்தமாக. அதனால கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணாரு. அவன் மூடைய அள்ளிட்டு வெளியில வர்றான். சும்மாலாம் வரல. எப்படி அள்ளிட்டு வர்றான்? கோணி சாக்கு நான் இருக்குதா? கோணி சாக்கு வீட்டில் இருக்கா? என்ன இருக்கு வீட்டில்? அந்த ரேஷன் அரிசி கொஞ்சம் கிடக்கு, அதை விடுங்க. மூடையா என்ன இருக்குது இங்கே? வெள்ளியும் பொண்ணும். பாஸ்டர் எங்கள் பீரோக்குள்ளே அந்த லாக்கரில் ஓரத்தில் சின்ன 1 கிராம் ஒரு மூக்குத்தி போட்டு வச்சிருக்கேன் பாஸ்டர். அதை பற்றி கர்த்தர் பேசலை. என்ன கர்த்தர் பேசுகிறாரு? வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எதற்காக? இதெல்லாம் தேவனுடைய நோக்கத்துக்காக, தேவனுடைய திட்டத்துக்காக. அப்ப இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுறாரு. இதெல்லாம் இருந்தா எது உறுதிப்படும்? உடன்படிக்கை உறுதிப்படும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான அந்த பலனை, அந்த கிருபையை, அந்த ஆற்றலை, அந்த பொட்டன்சியலை, அந்த சக்தியை, அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, வாசிப்போம் அந்த வசனத்தை மறுபடியும். யாத்திரா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நீங்கள் போகும்போது எப்படி போவதில்லை? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். நீங்க போகும்போது வெறுமையாய் போவதில்லை. வெறுமையா போவதில்லை, நிறைய அள்ளிட்டு போவீங்கன்னு அர்த்தம். நிறையா அள்ளிட்டு போவீங்கன்னு அர்த்தம். கவனிங்க, இவர்கள் வெறுமையாய் போனார்கள் என்றால் என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தர் இவங்களை விடுதலை ஆகிட்டாரு இல்லையா? கர்த்தர் இவர்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் நிமித்தமாய், புண்ணியத்தின் நிமித்தமாய் விடுதலை ஆகிட்டாரு. இவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் தொடச்சு கட்டிட்டு அப்படியே சரி கர்த்தர் நம்மளை விடுதலை ஆகிட்டாரு, அப்படியே போய் சேருவோம், கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு, அப்படியே சரி போவோம் பண்ண அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாம தொடச்சு கட்டிக்கிட்டு அப்படியே வெளியில வந்தாங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? தேவன் இவர்களோடு ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கையே வீணா போயிடும். அந்த உடன்படிக்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அந்த உடன்படிக்கைக்கு மறுபடியும் நான் மேரேஜுக்கே வர்றேன், போன வாரம் சொன்னேன் இல்லையா, அங்கேயே வர்றேன். ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை திருமணம் கொள்றாரு. அந்த பெண்ணை சாப்பாடு இல்லாம, உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாம,
ஒன்று வாங்கி கொடுக்காம அப்படியே வங்கோலையாக போட்டு வச்சுருந்தாருன்னு எப்படி இருக்கும்? இவர் மாத்திரம் ஜம்முன்னு இருக்கிறாரு. இவர் மாத்திரம் நல்லா ட்ரெஸ்ஸுலாம் நல்லா மாப்பிள்ளை மாதிரி நல்லா ஜம்முன்னு இருக்கிறாரு. அந்த பிள்ளை பாவம் அப்படியே ஒன்றுமெல்லாம் பேட் இருக்குது. பொண்ணு கொடுத்தவங்கள வந்து பார்க்குறேன், என்னப்பா அப்படி வச்சுருக்கிற? இல்லை நான் தாழ்மையாக வச்சுருக்கேன் உங்கள் மகளை அப்படின்னா, அட கூறுகட்ட பயல, நாங்கள் பிள்ளை எப்படி கொடுத்தோம்? நல்லா சாப்பாடு போட்டு நல்லா வச்சு எவ்வளோ நல்லா கொடுத்துருந்தோம். அதனால தான் நான் ஆசைப்பட்டு கல்யாணம் முடித்தேன். இப்போ இப்படி போட்டு வச்சுருக்க, சாக பிள்ளைக்கு போட்டு வச்சுருக்கிற. ஓன்ட்ட நான் ஒன்றுமா இல்லை, இவ்வளோ இருக்குல்ல, கொடுக்க வேணாமா? அப்போ உனக்கு இந்த பெண்ணை கொடுத்தே என்னது? வேஸ்ட்டு, வீண், அர்த்தமே இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இஸ்ரவேல் மக்கள் ஒன்றுமே இல்லாமல் தொடச்சி கட்டிக்கிட்டு இந்த எகிப்து தேசத்தை விட்டு அப்படியே வெளியில் பேன் வந்தாங்கன்னா எதுக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு? கர்த்தர் இவர்களோடு பண்ணின, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கைக்கு அர்த்தமே இல்லாம வீணா போயிடும். அதனாலேயே கர்த்தர் என்ன பண்றாரு? மூடையா கொடுக்குறாரு. எத்தனை மாட்டு வண்டியில் அள்ளிட்டு வந்தாங்களோ தெரியல. ஒவ்வொரு குடும்பமும் தனிப்பட்ட விதத்துல எவ்வளவு மூடையா வெள்ளியும் பொண்ணையும் அள்ளிட்டு வந்தாங்கன்னு தெரியல. எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே ஐஸ்வர்யம் இருந்தா தான் எதை உறுதிப்படுத்த முடியும்? உடன்படிக்கைய உறுதிப்படுத்த முடியும். நீங்களாம் நல்லா இருந்தா தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, கஞ்சிக்கு வழி இல்லாம, உடுத்துறதுக்கு ஒண்ணு இல்லாம, கடங்காரனுக்கு பயந்து சந்து பந்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் என்ன செய்யாது. அதனாலதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறதுக்காகவே நீங்க நல்லா இருக்கணும். கர்த்தர் விருப்பப்படுறாரு. அப்ப அடிக்கடி ஜெபிக்கணும், கர்த்தாவே உடன்படிக்கையின் மித்தமாக நீர் என்னை ஆசீர்வதியும், உடன்படிக்கையின் மித்தமாக என் பிள்ளை ஆசீர்வதியும், உடன்படிக்கையின் மித்தமாக என் பிள்ளை உயர்த்தும் ஆண்டவரே. என் பிள்ளை இந்த ஸ்கூல்ல படிக்கிறான், இந்த காலேஜில் படிக்கிறான், இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். கர்த்தாவே உடன்படிக்கையின் மித்தமாக என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் பிள்ளையை உயர்த்தும் ஆண்டவரே, உடைய நாமத்துக்காக, உடைய திட்டத்துக்காக. இப்படி ஜெபிக்கணும். பிறந்திருக்கு பாரு தரித்திரம் பிடிச்ச கழுத சாணி, எந்த நேரத்தில் பிறந்துச்சோ டைமை பார்க்காம விட்டனே. என்னத்தையாவது பேசுறது பாருங்க கிறிஸ்தவங்க. என்னத்தையாவது என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஞானமா பேசணும், புத்தியா பேசணும், விவேகமா பேசணும், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் பேசணும். கர்த்தாவே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். என்ன பண்ணியிருக்கிறீர்? உடன்படிக்கை பண்ணிருக்கீர். அந்த உடன்படிக்கையின் மித்தமாக தயவு கிடைக்க பண்ணுகிறீர். அந்த உடன்படிக்கையின் மித்தமாக என்னை ஆசீர்வதிக்கிறீர். அந்த உடன்படிக்கையின் மித்தமாக வெள்ளியும் பொண்ணை எனக்கு தருகிறீர். அந்த உடன்படிக்கையின் மித்தமாக என்னை வாழ வைக்கிறீர். என் பிள்ளைகளை வாழ வைக்கிறீர், என் பேர பிள்ளைகளை வாழ வைக்கிறீர். ஆண்டவரே, உடன்படிக்கையின் தேவனே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுவோமா? உடன்படிக்கையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, வாசிப்போம். யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம், 36வது வசனம். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை எகிப்தியர்கள் கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளை அடித்தார்களா, கொள்ளையிட்டார்களா? சில ஆட்கள் அதை கொள்ளை அடிச்சாங்கன்ற மாதிரி வாசித்தாங்க. விலைக்கு சொல்றேன், 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது. சங்கீதம் 91 குறித்து விரிவான போதனை போதிக்கும் பொழுது விலைக்கு சொன்னேன் நான், அப்ப கவனிச்சிருப்பீங்க. இன்னொரு முறை சொல்றேன், கொள்ளை அடிச்சாங்களா கொள்ளையிட்டாங்களா? கொள்ளை அடிக்கிறது வேற, கொள்ளை கூட்டத்து பாசுன்னு வாங்க பாருங்க, அது இல்லை. சரி, இதை கவனிப்போம். இவ்விதமாய் என்ன செய்தார்களாம்? கொள்ளையிட்டார்களாம். என்னையா இது? தேவன் இப்படிலாம் செய்யலாமா? தேவன் இப்படிலாம் செய்யலாமா? நம்முடைய தேவன் அநியாயம் செய்ய மாட்டாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் அநியாயம் செய்ய மாட்டார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் எகிப்து தேசத்துல வேலை பார்த்துருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம். கிட்டத்தட்ட 4-5 தலைமுறையா என்ன செஞ்சிருக்கிறாங்க? வேலை செஞ்சிருக்கிறாங்க. இவங்க தாத்தா, இவங்க பாட்டி, இவங்க கொள்ளு தாத்தா பாட்டி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வேலை பார்த்துருக்கிறாங்க எல்லாம்.
கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? அவ்வளத்தையும் வட்டி முதலமா சேர்த்து வாங்கி கொடுக்குறாரு. நான் கேட்கிறேன், இது நியாயமா அநீதியா? நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயம் தானே. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பென்ஷனு அது இதெல்லாம் 10 வருஷமா வரலை, யாரோ ஒருத்தர் வந்து வாங்கி கொடுக்குறாரு. அது தவறா? அது சரி. ஏன்னா அது உங்களுடைய பங்கு, உங்களுக்கு வர வேண்டியது. இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கிறீங்க, இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறீங்க, அது உங்களுக்கு வர வேண்டிய பிஎஃப். அது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சம்பளம், தாத்தாவுடைய சம்பளம், பாட்டியுடைய சம்பளம், முதல் தலைமுறையுடைய சம்பளம், பிஎஃப் எல்லாத்தையும் வட்டி முதலமாக கலெக்ஷன் பண்ணி வாங்கி கொடுக்குறாரு. எது நிமித்தமாக? உடன்படிக்கை நிமித்தமாக. எல்லாம் இருக்கிறீங்களா? எது நிமித்தமாக? உடன்படிக்கையின் நிமித்தமாக. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கொள்ளையிட்டார்கள். என்னது? கொள்ளை அடிக்கல. என்ன செஞ்சாங்க? கொள்ளை அடிக்கிறதுனா திருடுறதுன்னு அர்த்தம், களவாணித்தனம் பண்றதுன்னு அர்த்தம். அவனை போக விட்டுட்டு, உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குது, நீங்க போயிட்டு வாங்க, அட்டன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அள்ளிட்டு ஓடிடுறது. அதுக்கு பேர் என்னது? கொள்ளை அடிக்கிறது. கொள்ளையிடுறதுனா நேரா கொடு, எங்கள் தாத்தாவுக்கு வர வேண்டியது, எங்கள் பாட்டிக்கு வர வேண்டியது, எங்கள் அப்பத்தாவுக்கு வர வேண்டியது, எங்கள் சியானுக்கு வர வேண்டியது, சம்பளம் ஒழுங்காக கொடுக்கல, எல்லாத்தையும் பதுக்கி வச்சேல, நியாயமான ஊதியம் கொடுக்கல, இத்தனை தலைமுறை எங்களுக்கு வர வேண்டியது தரல, இப்போ கொடு அப்படின்னு கேட்டு வாங்குறது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அப்பா ராஜாக்களா, முதல்ல நீங்கள் கிளம்புனா போதும், இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியில் கிளம்புனா போதும்னு சொல்லி இவங்களை கிளப்புற வேலையில் அவங்க இருக்கிறாங்க. யாரு? எகிப்தியர்கள். எகிப்திய ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை என்ன வேலையில பண்றாங்க? கிளம்புக்கு இருக்காத வேணாம், நீ போயிரு, உன் தேசத்துக்கு போயிரு, கானான் தேசம் தான் உன் தேசம், அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு, இது எங்க தேசம், எங்க தேசத்தை விட்டு நீ வெளியே போப்பா அப்படின்னு இவங்களை கிளப்புற வேலையில் அவங்க இருக்கிறாங்க. கிளம்பு போ, சும்மாலாம் நீ போக வேணாம், இந்தா வச்சுக்க அப்படின்னு வீட்டில் அவன் வச்சிருக்கிற வெள்ளி நகைகளை, பொன் நகைகளை பாருங்க, மூடைய தூக்கி கொண்டு போ, ஆடு மாடு எல்லாத்தையும் அள்ளிட்டு போ, நீ போ கிளம்பு அப்படின்னு அவங்க கிளப்புறாங்க, கொடுத்து கிளப்புறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? கொள்ளையிடுதல். எனவே பழைய உடன்படிக்கை, இது என்ன உடன்படிக்கை? இது பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை தரித்திர உடன்படிக்கை அல்ல, பழைய உடன்படிக்கை ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை. நீங்கள் ஆழமாய் கவனிக்கணும். பழைய உடன்படிக்கை அது தரித்திர உடன்படிக்கை அல்ல, பழைய உடன்படிக்கை ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுவோமா? பழைய உடன்படிக்கை ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை ஐஸ்வர்ய உடன்படிக்கைனா அப்ப புதிய உடன்படிக்கை தரித்திர உடன்படிக்கையா? அது பழைய உடன்படிக்கை. அங்கதான் கவனிக்கணும். இப்ப அங்கதான் கவனிக்கணும். இப்ப உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. என்னுடைய வலது கையில் 100 ரூபா வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என் இடது கையில் 50 ரூபா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்குங்கன்னு சொல்றேன், எதை எடுத்துக்கிறீங்க? ஏன்? இந்த 50 ரூபாயும் சேர்த்ததுல இருக்குது, இந்த 50 ரூபாயும் சேர்த்து அதுல இருக்குது. பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்னு என்னன்னா, பழைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாத ஐஸ்வர்யம் சேர்ந்து எதுக்குள்ள இருக்குது? இப்ப அப்ப புதிய உடன்படிக்கை தரித்திர உடன்படிக்கை அல்ல, புதிய உடன்படிக்கையும் ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை தான், ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை தான், செழிப்பின் உடன்படிக்கை தான், சுகத்தின் உடன்படிக்கை தான், சமாதானத்தின் உடன்படிக்கை தான். எத்தனைக்கு புரிகிறது? இப்ப நீங்க எந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறீங்க? புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கைக்குள்ள நாம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறேன். இந்த உடன்படிக்கை தரித்திர உடன்படிக்கை அல்ல, இந்த உடன்படிக்கை ஐஸ்வர்ய உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை செழிப்பின் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை சரீர சுகத்தின் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை வெற்றியின் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. எந்த உடன்படிக்கைக்குள்ள நாம இருக்கிறோம் என்பது விளங்கணும். ஆமென். ஓகே, இப்பொழுது புதிய உடன்படிக்கை குறித்து புதிய ஏற்பாட்டிலே சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கவனிங்க. புதிய உடன்படிக்கை
அது மேலான உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை அது விசேஷித்த உடன்படிக்கை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கையா? மேலான உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை இது விசேஷித்த உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையை விட இது மேலான உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையை விட இது விசேஷமான உடன்படிக்கை. வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராய் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியாய் ஆனார். விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியாய் ஆனார். யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட ஏற்படுத்தப்பட்ட இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? விசேஷித்த உடன்படிக்கை. விசேஷித்த உடன்படிக்கைக்குள்ளே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷித்த உடன்படிக்கைக்குள்ளே நாம் இருக்கிறோம். மேலான உடன்படிக்கை, மகிமையான உடன்படிக்கைக்குள்ளே நாம் இருக்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? பழைய உடன்படிக்கை எல்லாம் கவனிங்க. பழைய உடன்படிக்கை இஸ்ரவேல் மக்களோடு பண்ணின உடன்படிக்கை. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இஸ்ரவேல் மக்கள், தாவீது இவர்களோடு பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. எதனால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை? ஆட்டுக்குட்டி. ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலியிட்டு அந்த இரத்தத்தின் மூலமாக தேவன் என்ன செய்தார்? உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆனால் புதிய உடன்படிக்கையோ தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே தேவாதி தேவன் பலியிட்டு அவரை இரத்தத்தை சிந்த வைத்து அந்த இரத்தத்தின் மூலமாக நம்மோடு கூட என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். எனவேதான் இந்த உடன்படிக்கை மேலான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை விசேஷித்த உடன்படிக்கை. இப்ப எல்லாரும் கவனிங்க. பழைய உடன்படிக்கை ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை என்று சொன்னால் அப்ப புதிய உடன்படிக்கையும் ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை தான். எனக்கு புரிகிறது. அது மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை இஸ்ரவேலர்களுக்கு இழந்து போன அவ்வளவு சொத்துக்களை, இவ்வளவு இழந்து போன எல்லா பணத்தை, எல்லா ஐஸ்வர்யத்தையும் அது மீட்டு கொடுத்திருக்கும் என்று சொன்னால் புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தர் நீங்க இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னதாக எத்தனை இழந்தீங்களோ அத்தனையும் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு மீட்டு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதான் உண்மை, இதான் சத்தியம். நான் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னதாக என் சொத்தெல்லாம் போயிருச்சு, என் பணமெல்லாம் போயிருச்சு, என் இதெல்லாம் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. நான் சொல்றேன், கர்த்தர் தம்முடைய ரத்தத்தின் மூலமாக உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இந்த உடன்படிக்கை நிமித்தமாக நீங்க இழந்த அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு மீட்டு தருவார். ஹல்லேலூயா. பக்கத்துல கையப்பட்டு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட இந்த உடன்படிக்கை நிமித்தமாக நீங்க இழந்த அத்தனை ஐஸ்வர்யத்தையும் அத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா. திரும்ப தருகிறார். உடன்படிக்கைனா சும்மா அது லேசு கிடையாதுங்க, விளையாட்டு காரியம் கிடையாது. உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் பாருங்க இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிறாரு. உங்க தாத்தாவுக்கு வர வேண்டியது, உங்க பாட்டிக்கு வர வேண்டியது, உங்க கொள்ளு தாத்தா பாட்டிக்கு வர வேண்டியது, உங்க அப்பா அம்மாவுக்கு வர வேண்டியது எல்லாவற்றையும் வட்டி முதலமா கணக்கு போட்டு என்ன செய்யறேன்? நான் வாங்கி தரேன். நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் அப்படி செய்வார். நீங்க இழந்ததை எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னதாக நீங்க இழந்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு மீட்டு தருவார். அது மாத்திரமல்ல, இந்த பார்வோன் இருக்கிறானே, எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பார்வோன், இவன் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். பார்வோன் இஸ்ரவேலர்களுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் அவன் என்ன செய்திருந்தான்? பிடித்து வைத்திருந்தான். என்ன செய்திருந்தான்? இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, பிடிச்சு வச்சுட்டாயா, எனக்கு வர வேண்டியதை தரமாட்டேங்கிறான். கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆட்டுக்குட்டின் இரத்தத்தின் மூலமாக எல்லா ஐஸ்வர்யத்தையும் மீட்டு கொடுத்தார். பார்வோன் பிடித்து வைத்திருந்த அத்தனையையும் கர்த்தர் என்ன செய்தார்? மீட்டு கொடுத்தார். கவனிங்க, இத போலதான் நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னதாக சாத்தா பிடிச்சு வச்சிருந்த அவ்வளவு சொத்துக்களையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? பிடிங்கி தருவார், மீட்டு தருவாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
கர்த்தர் என்ன செய்வார்? மீட்டு தருவார். ஏன் இதெல்லாம் கர்த்தர் செய்கிறாரு? நம்ம நல்லவங்கனாலயா? நம்ம ரொம்ப வீரங்கனாலயா? நம்மள ரொம்ப கெட்டிக்காரவங்கனாலயா? நம்ம ரொம்ப நம்ம ரொம்ப படிச்சிருக்கிறனாலயா? கர்த்தர் ஏன் இதெல்லாம் செய்கிறாரு? அதுதான் உடன்படிக்கை. தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. வார்த்தை பிடிச்சிங்க, விட்டுறாதீங்க. ஏன் கர்த்தர் இவ்வளோத்தையும் செய்யணும்? நம்ம ரொம்ப அழகா இருக்கிறனாலயா? ஐயா அவர் 3 சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறாரு, 3 டிகிரி வச்சிருக்கிறாரு, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீ வெளியே போ, உனக்கு கிடையாது. அப்படி இல்லை. உடன்படிக்கையின் நிமித்தமாக கர்த்தர் இதெல்லாம் என்ன செய்யறாரு? கல்வாரி இரத்தத்தின் மூலமாக ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? மீட்டு தருகிறார். இதை எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு பாருங்க இவைகள் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கி எங்கே கொண்டு போய் அவர் சேர்த்தார் என்றால், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் என்று யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னதை போலவே கொண்டு போய் என்ன செய்தாரு? சேர்த்தார். நான் கேட்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துல போய் தரித்திரத்திலையும் பஞ்சத்திலையும் பசியிலையும் வாழ்ந்தாங்களா? எப்படி வாழ்ந்தாங்க? செழிப்பா வாழ்ந்தாங்க. என்ன செஞ்சாங்க? செழிப்பா வாழ்ந்தாங்க. அவங்க பஞ்சத்திலையும் பசியிலையும் பட்டினியிலையும் என்ன செய்யல? வாழல. அப்படி ஒருவேளை கானான் தேசத்துக்கு போய் அவங்க பட்டினிலையும் பசியிலையும் ஏழ்மையிலையும் அப்படியே கண்ணுக்குழியெல்லாம் உள்ள போய் 4 நாளைக்கு கஞ்சி கூட குடிக்காம அப்படியே பேன் இருந்திருந்தாங்கன்னா உடன்படிக்கையின் தேவன் மகிமைப்பட்டிருப்பாரா? மகிமைப்பட்டிருப்பாரா? எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைவிலே வாழ்வதுதான் தேவனுக்கு மகிமை. நீங்க 10 நாளைக்கு சாப்பிடாம கஞ்சிக்கு வழி இல்லாம ஒண்ணுமில்லாம அப்படியே பேன் இருந்தீங்கன்னா உங்க மூலமா யாருடைய நாம மகிமைப்படாது. சத்தமா சொல்லுங்களேன். நீங்க நல்லா சாப்பிட்டு திரகாத்திரமா நல்லா ஆரோக்கியமா நல்லா புஷ்டியா இருந்தாதான் யாருடைய நாம மகிமைப்படும். பரவாயில்லையா? மனுஷன் வயசானாலும் நல்லா சூப்பரா இருக்கிறாரியா, அதுதான் உடன்படிக்கை. ஆமென். நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாரியா. பார்த்த வயசே தெரியலையே. தெரியாது, வயசே தெரியாது. அப்ப பாருங்க, நாமும் பசியிலையும் பட்டினியிலையும் வாழ்ந்தா தேவனுடைய நாமம் என்ன செய்யாது? மகிமைப்படாது. நாம நிறைவிலே வாழும் பொழுதுதான் தேவனுடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். ஆமென். நாம் நிறைவிலே இருக்கும் பொழுதுதான் உடன்படிக்கையின் தேவன் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்ப தேவாதி தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு ஒரு இரத்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுகிறார். இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக வெள்ளியும் பொன்னையும் ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறார். இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறார். இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக நம்மை சுகத்தினாலே பலத்தினாலே அவர் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். ஆகவே ஜெபத்துல போய் எதை உயர்த்தணும்னா, எதை உயர்த்தணும்? உடன்படிக்கைய உயர்த்தணும். உடன்படிக்கை நினைப்பூட்டணும். பேயையும் பிசாசு என்ன செய்யக்கூடாது? சில கிறிஸ்தவங்களை நீங்கள் ஜெபமனை விட்டீங்கன்னா, ஜெபமனை விடக்கூடாது. சில ஆட்களை ஜெபமனை விட்டீங்கன்னா அவ்வளோதான். கண்ணை மூடி, ஆண்டவரே அந்த தெருவில் அந்த முக்கிலே அந்த பிசாசு நின்று கொண்டு இருந்தது. ஆண்டவரே, யார்கிட்ட போய்? அவர்கிட்டயே போய் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? ஆண்டவரே அந்த முச்சந்திலே அங்கே ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவரே நான் நினைக்கிறேன் அது செய்வனை என்று. யார்கிட்ட போய் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்தவங்களை சொல்றேங்க, எப்பயுமே பேயை பத்தி பிசாசை பத்தி செய்வனையை பத்தி மந்திரவாதத்தை பத்தி தான் யார்கிட்ட பேசுறது? கர்த்தர் கேட்கிறார், புத்திகித்து இல்லையா உனக்கு? என் உடன்படிக்கை உனக்கு ஞாபகத்துக்கு வரல? நான் சிலுவையில் சிந்தின ரத்தம் உனக்கு ஞாபகத்துக்கு வரல? என் ரத்தத்தின் மூலமா உன்னை பாதுகாக்கிறேனே அது உன் ஞாபகத்துக்கு வரல? அந்த பேய் பிசாசை காட்டிலும் கோடி மடங்கு நான் பெரியவர் என்பது உனக்கு ஞாபகத்துக்கு வரல? கிறிஸ்தவங்க ஏன் தோத்து போனாங்கன்னு பதில் சொல்றேன். கிறிஸ்தவங்க ஏன் வாழாம போனாங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு பதில் சொல்றேன். ஒரு கிறிஸ்தவங்க ஒரு கிறிஸ்தவங்க சந்திச்சோடனே, சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க சிஸ்டர், ஒரே போராட்டமா இருக்கு சிஸ்டர். எது போராட்டம்? ஒரே நெருக்கமா இருக்கு சிஸ்டர்.
பிசாசுடைய தொல்லை ரொம்ப பயங்கரமாக இருக்குப்பா. நைட்லலாம் பிசாசு சட்டிப்பானையெல்லாம் உருட்டி விடுது பாஸ்டர். அது காற்றுல உருண்டுச்சு. நைட்டில் என்னாச்சு, ஆடி மாத காற்று. ஆடி மாத காற்றுல பாத்திரம் என்ன செஞ்சு, அது ஏற்கனவே அலுமினிய பாத்திரம் உருளுமா உருளாதா? இங்கே இரும்பு பாத்திரமே உருண்டு, வெங்கல பாத்திரமே உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஆடி மாத காற்றுல. அப்புறம் அலுமினிய பாத்திரம், ஈய பாத்திரம்லாம் உருளாது. இவங்களுக்கு உடனே நைட்டில் பிசாசு வந்து உருட்டி விட்டான் போல சொல்லி காலை எந்திரிச்சோடனே மொதல் ஃபோன் யாருக்கு? அந்த பாஸ்டர். அவர் எழுப்பியா முதல்ல? அவர் எதுக்கு சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு? மனுச்சு அவர் அப்போ தான் 4 மணிக்கு தூங்கி இருக்கிறார், நைட்டில் முழிச்சிட்டு. அவர் தூங்க விடக்கூடாது. முதல் எழுந்து பாஸ்டர் ஒரே ஈய பார்த்த உருட்டல் சத்தம். உடனே என்ன செய்யுங்க வீட்டுக்கு? சிஸ்டர் நான் காலை விடிஞ்ச போகிற வர இல்லை இப்போயே வாங்க, இப்போ வந்து 4 தப்பா நினைப்பானே 4 மணிக்கு வந்தா வீட்டுக்கு. யோசிக்கிறதே கிடையாது கிறிஸ்தவங்க. அந்த இதே கிடையாது பாருங்க, என்ன ஆறின்னு யோசிக்கிறதே கிடையாது. உடனே நீங்க வாங்க. புரியுது நான் என்ன சொல்றேன்னு? டெவில் கான்சியஸ், பிசாசின் உணர்வுகள், பேயின் உணர்வுகள். சபையில் ஊழியக்காரங்க இப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் ரொம்ப வேண்டியப்பட்டவர் பாருங்க, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த மனுஷன் வேடிக்கையா பேசுவார். பாஸ்டர் அவர் நல்லா வேடிக்கையா பேசுவார். என்னை பார்த்தாவே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பேசுவார். பாஸ்டர் அவர் ஒரு ஊரை பற்றி ஒரு மாநிலத்தை குறித்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படி இருந்தால் தான் பாஸ்டர் அந்த பயலுக்கு காணிக்க கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒன்றும் நகட்ட மாட்டேன் அப்படின்றதுக்காக அந்த ஊரில் இருக்கிற ஊழியக்காரனா செய்வாங்களாம். வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனவனா ஒரு பெரிய வலு சர்ப்பம் தலைக்கு மேலே அந்த ஃபேனுக்கு மேலே தொங்கி கொண்டு இருக்கிறது. மகனே உனக்கு தெரியுதா அப்படின்னு என்னத்தை அள்ளி விட்டாதான் பாஸ்டர் இந்த விசுவாசிகள் காணிக்க தர்றாங்க, இல்லை தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்த ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்களா, அடிச்சு விடுறாங்களா. ஊழியக்காரங்க எப்படி ஆகிட்டாங்க, விசுவாசி எப்படி? உன் வீட்டுக்குள்ள ஃபேனுக்கு ஃபேனில் எது தொங்கிக்கிட்டு இருக்குது? பாஸ்டர் அடிச்சு விட்டார்ல, இன்னி 1 மாதத்துக்கு என்னதான் வகுத்தாலதான் 1 மாதத்துக்கு ஐயோ ஃபேனில் தொங்குதா, ஏன் அது வெளியே தொங்கி இருக்கக்கூடாது மரத்தில் கூட? அப்படி இந்த விசுவாசிக்கு தூக்கம் வராமல் நைட்டும் பகலுமா, ஐயா நீங்கள் எப்படியாவது உபவாசம் போட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கய்யா, அந்த பாம்பு இன்னும் போக மாட்டேங்குது, தலைகளாக தொங்குது, இல்லை இப்போ நேராக தொங்கிக்கிட்டு இருக்குது இவர் சொல்ல. பூரன் டெவில் கான்சியஸ், ஸ்னேக் கான்சியஸ், பாம்பின் உணர்வுகள். கர்த்தரை பற்றி ஒரு உணர்வு இல்லை. போ, இது வரைக்கும் வாழாமல் போனதுக்கு காரணம், ஊழியக்காரன் வாழாமல் போனதுக்கு காரணம், விசுவாசியில் வாழாமல் போன காரணம் என்னன்னா, எந்த நேரமும் விசுவாசிக்குள்ள அந்த பிசாசுடைய உணர்வுகளை திணிச்சு விடுறது. கர்த்தரை பற்றி, கல்வாரி குறித்து, அவருடைய தழும்பை குறித்து, அவருடைய காயங்களை குறித்து, அவர் சிலுவையில் சின்ன ரத்தத்தை குறித்து அந்த உணர்வை இந்த சபையில் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக, நீங்கள் வாழ்றதுக்காக, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்காக. ஆகவே டெவில் கான்சியஸாக இருக்காதீங்க, எப்போது காட் கான்சியஸ் ஆய் தேவனுடைய உணர்வுகள். கர்த்தாவே நீர் எவ்வளவு பெரியவர், உடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. பைபிள் ஸ்டடியில் தான் பார்த்துக்கிட்டு வர்றோம். எல் ரேச்சும் என்கிற ஒரு நாமத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். எல் ரேச்சும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இரக்கங்களின் தேவன் என்ற அர்த்தம். இரக்கங்களின் தேவன், அளவில்லாமல் அவரிடத்தில் இரக்கங்கள் இருக்கிறது. நம்முடைய தேவன் ஒரு கொடூரமான அரக்கன் கிடையாது. நம்முடைய தேவன் இரக்கங்களின் தேவன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே ஜெபத்துல போய் அவருடைய உடன்படிக்கை உயர்த்தி பேசுங்க, அவருடைய இரக்கத்தை குறித்து பேசுங்க, அவருடைய கல்வாரி குறித்து பேசுங்க, அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்து பேசுங்க. பிரச்சனைகள் ஒண்ணுமில்லாம போயிடும், வியாதி பட்டு போயிடும், தரித்திரங்கள் ஓடி போயிடும், கடன் பிரச்சனைகள் மாறிடும். ஜெபத்தில் போய் நின்றுக்கிட்டு பிசாசை உயர்த்தி பேசுறதும், செய்வனை உயர்த்தி பேசுறதும், பேயை பற்றி பேசுறதும், பிசாசை பற்றி பேசுறதும் தூக்கி எறிஞ்சிடணும். அப்பதான் வாழ்வடைய முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஜெபத்தில் தேவனுடைய உடன்படிக்கை குறித்து பேசுங்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் சொன்னாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். எப்படி வைப்பேன்? வாசிப்போம் அந்த வசனத்தை. உபாகம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படி வைப்பாரு? மேல வைப்பாரு, கீழே வைப்பார் இல்ல. எல்லாரும் சேர்ந்து உன்னை மிதிச்சுட்டே போவாங்க.
உன்னை குப்பை மாதிரி நினைப்பாங்க, உன்னை தூசி மாதிரி நினைப்பாங்க. அப்படி இல்லை. எப்படி வைப்பாரு? கிறிஸ்தவங்களும் சில கிறிஸ்தவ பாஸ்டர் சொல்றாங்க, நம்மளை எல்லாரும் மிதிக்கத்தான் செய்வாங்க, நம்மளை எல்லாரும் கேலி பண்ணதான் செய்வாங்க, நம்மளை எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு மாதிரியாத்தான் மட்டமாக நினப்பாக. எந்த பைபிள் வச்சிருக்கீங்க கையில் எனக்கு தெரியல. உங்கள் கையில் என்ன பைபிள் இருக்குன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். என் கையில் இந்த பைபிள் இருக்குது. இந்த பைபிள் சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு, சகல ஜாதிகளிலும் உங்க தெருவில் இருக்கிற அத்தனை ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் மேலாயிருப்பீர்கள். தெருவில் இருக்கிற முறை பார்த்து பயப்படணும். இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, கவனமா இருக்கணும். தெருவில் இருக்கிற பயப்படணுங்க. கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். மேலாக வைப்பார். ஆகவே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய சந்ததியாரும் மேலான நிலையில் இருப்பது தான் கர்த்தருடைய திட்டம். இப்ப விஷயத்துக்கு வர்றோம். கர்த்தர் ஏன் உங்களை மேல வைக்கணும் விருப்பப்படுறாரு? அதுதான் உடன்படிக்கை. அது என்னது? உங்க கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்ல, அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, இப்ப உங்களை மேல வைக்கணும் விருப்பப்படுறாரு. உங்க பிள்ளைகளை மேல இருக்கணும் விருப்பப்படுறாரு. அப்போ உங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலோ காலேஜோ எதுவோ அங்க உங்க பிள்ளை எங்க இருக்கணும்? என் பிள்ளை தாங்க இருக்கிறதே கடைசி ரேங்க். என்ன செய்ய? பிறந்து தொலைஞ்சிருக்கு. என்ன செய்ய? சோறை போட்டு தொலைவோம். என்ன செய்வோம்? அவன் கடைசி ரேங்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றது மாதிரி நீங்க பேச வேணாம், பேச வேணாம். பாலியாங்கிச்சு என்கிற பிரசங்கியார், பெரிய பிரசங்கியார் பாருங்க. இப்பதான் சமீபத்தில் தான் கிறிஸ்துக்கள் மரித்தார். தென்கொரியா தேசத்துல அவங்க சர்ச் இருக்குது, சியோல் என்கிற பட்டணத்தில். அவங்க சர்ச்சுக்கு 11 லட்சம் பேர் வர்றாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 11 லட்சம் பேர் வர்றாங்க. அப்போ 1995 அவ்வளோ பேர் வந்தாங்க. அவங்களுடைய பையன் பாருங்க, ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தாலாம். ஸ்கூலில் 40 பிள்ளைங்கன்னா கிளாஸில் 40 பிள்ளைங்கன்னா இவன் 40 அங்கே எடுப்பானாம். இவர் உலகத்திலேயே பெரிய பிரசங்கியார், பெரிய பாஸ்டர். மார்க் எடுத்துட்டு வருவானாங்கிறது. அப்பா எவ்வளவுடா, அப்படியே ஒரு கோபம்னா, டே சர்ச்சுக்கு வர்ற இங்க விசுவாசி பிள்ளைங்கடா, அது கூட நிறைய மார்க் எடுத்திருக்கடா, ஏன்டா இப்படி கேவலப்படுத்துன்னு சொல்லி அந்த ரோலர் எடுத்து அடிச்சு பிச்சை எடுத்து வருவாராம் பாருங்க மனுஷன். வந்த கோபத்துல சபைக்கு வர்ற விசுவாச பிள்ளைங்க கூட இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேடா, ஏன்டா நீ கேவலப்படுத்துறன்னு போட்டு வெளுத்துட்டு வராம பாருங்க. ஒரு முறை கற்றுக் கொடுத்தாரா, நீ இப்போ அந்த ரோலர் எடுத்து அடிச்சதுனால அவன் நிறைய மார்க் எடுத்துட்டானா? நிறைய மார்க் எடுத்துட்டானா? இல்லை ஆண்டவரே, அவன் நல்லா மார்க் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பேசுப்பா அப்படின்னு சொல்லி கத்தர் கற்றுக் கொடுத்தாராம் பாருங்க. அப்போ அவன் வாங்கிட்டு வருவானா பாருங்க இந்த ரேங்க் கார்டு. எவ்வளோட மார்க் எடுத்திருக்கேன்னா 35 மார்க் எடுத்து. இவர் அப்படியே கோபத்தில் அடக்கிக்கிட்டு மனுஷன், தம்பி மார்க்கு நல்ல மார்க் எடுத்திருக்கிற நீ, வெரி குட் அப்படியே சொல்லுவாரா பாருங்க. வெரி குட். 36 எத்தனையோ பிள்ளைங்க 20 தான் எடுத்திருக்குது, ஆனால் 35 மார்க் எவ்வளவு? நீ பரவாயில்ல, நீ அடுத்த முறை என்ன செய்யணும்? நிறைய மார்க் எடுக்கணும்பா, ஒரு 50 மார்க்காக என்ன செய்யணும்? எடுத்துட்டு வரும்னு சொல்லி ஜோமனி அனுப்பிச்சு விட பாருங்க. அடுத்த முறை பார்த்தா கரெக்டாக 50 மார்க் எடுத்துட்டு வந்துட்டானா. அடுத்த முறை கொண்டு வந்தானா பாருங்க. அப்போ சொன்னாராம், தம்பி அடுத்த முறை நீ என்ன செய்யணும்? 75 மார்க்கு எடுத்துட்டு வரணும், கத்தர் உங்க கூட இருக்கிறாரு, கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி ஜோமனி அனுப்பிச்சு விட்டாராம் பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த முறை 75 மார்க் எடுத்துட்டானா. அவர் சொல்றாரு, இப்படியே சொல்லி சொல்லி அந்த யூனிவர்சிட்டியில் என் பையன் கோல்டு மெடல் வாங்கினான் ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு சொல்றாரு. இப்படியே ஜோமனி ஆசீர்வதிச்சு சொல்லி சொல்லியே அவனை கோல்டு மெடல் வாங்க வச்சாச்சு. பிறந்திருக்கு பாரு சாணியை முடிச்ச கழுத. இப்படி பேசாம எப்படி பேசணும்? ஒன்றும் சத்தமே காணமே இன்னைக்கு, ஒரே சைலண்டா இருக்கிறீங்களே. கத்தர் சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பா. ஏன்? எதுக்கு? அதுதான் உடன்படிக்கை. ஆமென். அப்ப பிள்ளைகளை டெய்லியும் ஜெபம் அனுப்பிச்சு விடுங்க, ஆசீர்வதிச்சு ஜெபம் அனுப்பிச்சு விடுங்க. கத்தர் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ரத்த உடன்படிக்கை நிமித்தமா நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருவ. உங்க பேரனை பார்த்து சொல்லியிருக்கிறீங்களா? உங்க பேத்தியை பார்த்து சொல்லியிருக்கிறீங்களா? நம்ம பிள்ளைய பத்தி நம்ம சொல்றது இல்லை, அப்புறம் பேரனை பார்த்து பேத்தியை பார்த்து சொல்றது. சொல்ல பழகணும், சொல்லி பழகணும். சத்திய வேதத்திலே ஓபேத்
ஏதோம் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இவனையும் இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இவனுக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, இது தாவீது நாட்களில் நடந்தது. தாவீது என்ன பண்றான்? ராஜா வருகிறார் இல்லையா, என்ன பண்றான்? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும், அது அந்நிய தேசத்தில் இருக்கிறது, அந்நிய தேசத்தில் இருக்கக்கூடாது, அதனால உடன்படிக்கை கொண்டு வரணும்னு சொல்லி இவரா ஐயா ஒரு ஐடியாவெல்லாம் பண்ணி உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு புது மாட்டு வண்டியை செஞ்சு, எதை செஞ்சு? புது மாட்டு வண்டி. எதுக்கு? ஆனா மாட்டு வண்டியில கொண்டு வரக்கூடாது, அதான் உண்மை. மாட்டு வண்டியில கொண்டு வரக்கூடாது. ஐயா என்ன பண்றாரு? உடன்படிக்கையை புது மாட்டு வண்டியில செஞ்சு புது மாடெல்லாம் கட்டி உடன்படிக்கை பெட்டி மாட்டு வண்டியில ஏற்றி பாடல் இடர்ல எல்லாத்தையும் ஆடலும் பாடலாம் எல்லாம் ஆடி பாடி நடனம் ஆடி எல்லாம் சேர்ந்து எப்படியாவது அந்நிய தேசத்திலிருந்து உடன்படிக்கையை நம்ம தேசத்துக்கு கொண்டு வந்துடணும்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு கொண்டு வர்றாங்க. ஒரு இடத்துக்கு வரும்போது மாட்டு வண்டி கல்லுல ஏறி அப்படி குலுங்குச்சு பாருங்க. குலுங்கும் போது உடன்படிக்கை பெட்டி என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? சாய கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. சாஞ்சு கீழே விழுகும் போகும்போது ஊசா பாருங்க போய் ஐயோ உடன்படிக்கை பெட்டி கீழே விழுக போகுதுன்னு சொல்லி பிடிக்க போகிறான் பாருங்க. கீழே விழுந்து செத்துட்டான். உடன்படிக்கை பெட்டி விழுந்து சாகல. உடன்படிக்கை பெட்டியை வேற யாரும் தொடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வரக்கூடாது. உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் மாத்திரமே கொண்டு வர வேண்டும். ஆசாரியர்கள் மாத்திரமே அதை தொட வேண்டும், தூக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருந்தார். ஆனா இவன் பாருங்க, இவனுடைய புத்திக்கு ஏற்றார் மாதிரி மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வர்றதும், அது புது மாட்டு வண்டியில் ஏற்றுறதும், இப்படி சில காரியங்கள்லாம் தாவீதுக்கு சரியான அடி. ஒன்றும் மனதே 1000 திசைகளில் பறக்குது. ஒய் ஒய் ஒய், ஏன் ஏன் என்ன காரணம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சுக்கிட்டான், ஓஹோ தப்பு பண்ணிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி மாட்டு வண்டி வந்த இடத்துல பக்கத்தில் தூரத்தில் ஒருத்தர் வீடு இருக்குது. அவன் வீடு தான் ஓபேத் ஏதோம். அவன் ஊருக்கு அவுட்டில் பாவி அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் ஏதோ கொஞ்சம் நிலமெல்லாம் நிறைய இருந்திருக்குது. ஒன்றும் விளைச்சல் இல்லாமல் அவன் பாட்டுக்கு பிள்ளை குட்டியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணிட்டாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து? இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அவன் வீட்டில் போட்டிருக்கடா, அவன் செத்தாலும் சரி பிழைச்சாலும் சரி போ அப்படின்னு கொண்டு போய் எங்கே போட்டாச்சு? ஓபேத் ஏதோம் வீட்டில் போட்டாச்சு. எல்லாரும் ஊருக்காரங்க பூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாவீது எல்லாரும் என்ன நடக்க போதோ, அடுத்தடுத்து ஒருத்தர் சாக போறான்னு, என்ன பண்ண போறான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஓபேத் ஏதோமுடைய குடும்பம் செழிச்சு அடிச்சு போயிட்டு இருக்கு. எங்கேயோ அவன் செழிப்படைகிறான். அவனுடைய நிலங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் செஞ்சாரு, ஆசீர்வதிச்சாரு. இது அதை விட பெரிய ஷாக்கு. என்ன ஆண்டவரே இது பெரியதா இருக்குது. அந்த வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். எங்க போய் வச்சான்? ஓபேத் ஏதோம் வீட்டில் வச்சுட்டான். ஓகே, இப்போ அடுத்து வாசிங்க 11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில், எத்தனை மாதம்? 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இவனை மட்டும் இல்ல, அவன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. பார்த்தா செழிப்பு, ஐஸ்வர்யங்கள் குவிய ஆரம்பிச்சிருச்சு. இங்க எப்படி வாசிக்கிறோம்? அவன் வீட்டார் அனைவரையும் வாசிக்கிறோம். இதே சம்பவத்தை 1 நாளாகமத்தில் வாசிக்கிறோம். அங்க வாசிப்போம். அதுல இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. அதை வாசிப்போம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனம். பெட்டியை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், டிஃபரெண்ட் புரியுது? அங்கேயும் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வீட்டார் அனைவரை கர்த்தர் என்ன செஞ்சாரு? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்.
இவனுக்கு உண்டான ஆடு மாடு ஒட்டகம் கழுத, வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி, இவனுடைய கோதுமை நிலங்கள், திராட்சை தோட்டங்கள், அத்திப்பழ தோட்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. எதின் மித்தமாக? உடன்படிக்கையின் மித்தமாக. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வீட்டார் அனைவரையும், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். எதின் மித்தமாக? உடன்படிக்கையின் மித்தமாக. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்மோடு இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த இரத்த உடன்படிக்கையின் நிமித்தமாக உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? மனைவி, பிள்ளைங்க, புருஷன் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நாம் ஏன் இந்த பூமியில் செழிக்க வேண்டும்? தம்முடைய உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி. ஓ தேவனே, இந்த சத்தியங்கள் எங்கள் உள்ளத்திலே பதியட்டும். இந்த சத்தியங்கள் எங்கள் உள்ளத்திலே இறங்கட்டும். வெளிப்பாடா வெளிச்சமாய் மாறட்டும். ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். உடன்படிக்கை குறித்த ஒரு வெளிச்சத்தை, வெளிப்பாடு எங்களுக்கு தாரும். விதமாய் செய்கிறீர். அதற்காய் நன்றி. இயேசு நாமத்தில்